கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 8ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, மாயாவையும் அந்த மகேஷையும் காமிக்கிறாங்க. மகேஷ் மாயாவோட மடியில் படுத்து கிடக்குறாரு. அப்போ மகேஷ் வந்துட்டு மாயாவோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு மகேஷ், நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன், இதெல்லாம் இப்போ கிடையாது, நீ அந்த ரேவதியை கல்யாணம் பண்ணு அப்படின்னு. அதுக்கு மகேஷ் சொல்கிறாரு, இங்கே பாரு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு நம்மளால் பணக்கார வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷும், கண்டிப்பாக நீ சொல்கிறத தானே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம ரேவதி நேராக மகேஷ்க்கு கால் பண்ணுறாங்க. மகேஷ் ஃபோனை பார்த்துட்டு, மாயா அந்த ரேவதி தான் கால் பண்ணுறா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, நீ ஃபோனை அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு. அதுக்கு மகேஷ் சொல்கிறாரு, அவகிட்ட அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு மகேஷ், நீ ஃபோனை அட்டன் பண்ணி பேசு, அவ நமக்கு கிடைச்ச ஒரு ட்ரம் கார்டு அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, ரேவதி உன்னை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் ரேவதி சொல்கிறாங்க, நானும் உங்களை பற்றி தாங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, அப்படியா மேடம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நாளைக்கு காலையிலே நீங்களும் உங்கள் அண்ணியும் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு. அப்போ மகேஷ் கேட்குறாரு, சரி, உங்கள் அப்பா பந்தக்கால் நடணும்னு சொன்னார் அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம், அப்பா சொன்னாருன்னு இன்னைக்கு கேள்விப்பட்டேன், சரி நாளைக்கு கரெக்டாக வந்துருங்க அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷும் கண்டிப்பாக ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சரிங்க ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அப்போ மகேஷ் நேராக மாயா கிட்ட, நாளைக்கு பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, எப்படியோ நிச்சயதார்த்தம் முடிஞ்சு பந்தக்கால் நடுற வரைக்கும் வந்தாச்சு, நீ எப்படியாவது அந்த ரேவதியை கல்யாணம் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நம்ம பணக்கார வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரி ஹாப்பியாக வாழலாம் அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, மாயா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்மளோட பிளான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மாயாவும் சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த சந்திராவை காமிக்கிறாங்க. சந்திரா வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு வெளியில் வராங்க. வந்துட்டு நேராக கார்த்தி அந்த சிவனாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. பக்கத்தில் யாரும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சந்திரா வந்துட்டு அந்த சிவனாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணதோட சந்திரா சொல்கிறாங்க, என்னங்க இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு. அப்போ சிவனாண்டி கேட்குறாரு, ஏண்டி என்ன பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு. சிவனாண்டி கேட்குறாரு, ஏன் சந்திரா அப்படி என்னாச்சு வீட்டில் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, என்னங்க அந்த டிரைவர் இருக்கான்னா அவன் சுற்றி வளைச்சு பேசிட்டான், இது மாதிரி இந்த வீட்டில் உள்ள கலசம் காணாமல் போனதுக்கு இந்த வீட்டில் உள்ளவங்க தான் காரணம் அப்படின்னு சுற்றி வளைச்சி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்கிறாரு, அந்த டிரைவர் நமக்கு ரொம்ப இடைஞ்சல் கொடுப்பான் போலையே, அவங்கிட்டேந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல, இவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான், அந்த கல்யாணத்துல இவனை மாட்டி விட்டு இவனை இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு பார்த்தா என் அம்மா பேரை சொல்லி தப்பிச்சிட்டான், இதையும் சாமுண்டீஸ்வரி நம்பி அவனை வீட்டில் வச்சிருக்கா, இந்த கலசத்தை வச்சாவது அவனை ஒரு வழி பண்ணலான்னு பார்த்தேன், ஆனா அதுலேருந்தும் அவன் தப்பிச்சு என்ன மாட்டி விடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான், இனிமே என்னங்க பண்றது அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா கவலைப்படாத, கண்டிப்பா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அப்ப அவனை கண்டிப்பா அந்த வீட்டுல இருந்து துரத்திடலாம் அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, சரிங்க, இதை சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன், அந்த டிரைவர் இன்னும் என்ன சொல்லல, ஆனா இந்த வீட்டுல உள்ளவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டான், அதனால நான் கொஞ்சம் இனிமே பாதுகாப்பா இருக்கணும், உங்ககிட்ட அடிக்கடி பேசுறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும், யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. இதை கேட்டதோட சிவனாண்டியும் சரி சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா யாரு நிக்கிறாங்கன்னா கார்த்தி நிக்கிறாரு. கார்த்தியை பார்த்ததோட சந்திரா அப்படியே செம்மைய பயப்படுறாங்க. கார்த்தி வந்துட்டு நார்மலா நின்றுகிட்டு இருக்காரு. சந்திரா நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது வந்திருப்பானா, இல்லை அதுக்கப்புறம் வந்திருப்பானா, இல்லை நம்மளை வேவு பார்க்கறதுக்காக வந்திருப்பானா அப்படின்னு சந்திராவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சந்திரா நேரா கார்த்தியை போய் பார்த்து, என்ன நான் ஃபோன் பேசுறத வேவு பார்க்குறியா அப்படின்னு. கார்த்தி அமைதியா இருக்காரு. அப்ப சந்திரா நேரா கார்த்தியை பார்த்து, உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இது கேட்டதோட கார்த்தி எதுவுமே பேசாம அமைதியா தான் இருக்காரு. அப்புறமா சந்திரா போனதோட கார்த்தி சந்தேகத்துல நின்றுகிட்டு இருக்காரு. அப்ப நம்ம கார்த்திக்கு ஒரே டவுட், கண்டிப்பா இவங்க ஏதோ ஒரு சதி பண்றாங்க அப்படின்னு. அப்புறமா ரேவதியை காமிக்கிறாங்க. ரேவதிக்கு நம்ம சுவாதியோட ஃப்ரெண்டு காவியா கால் பண்றாங்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, சொல்லு காவியா, என்ன என் நம்பருக்கு கால் பண்ணியிருக்க அப்படின்னு. அப்ப காவியா சொல்றாங்க, அக்கா
ரேவதி ஏதாவது சுவாதி ஏதாவது சொன்னாளா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லையே காவியா, என்னாச்சு அப்படின்னு. அப்ப காவியா சொல்றாங்க, காலேஜ்ல பாட்டு பாடுறதுக்கான காம்படிஷன் நடக்குது. சுவாதியை சேர்ந்துக்க சொல்லிட்டு நாங்க எல்லாருமே சொன்னோம். ஆனா அவ சேர்ந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. அதை பத்தி ஏதாவது சொன்னாளா அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. காலேஜ்ல என்ன நடந்தாலுமே சுவாதி என்கிட்ட வந்து சொல்லிடுவா. ஆனா இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லலையே காவியா அப்படின்னு காவியா சொல்றாங்க. அக்கா, அவ ரொம்ப டேலண்டா உள்ள ஆளு. அவ மட்டும் கலந்துக்கிட்டான்னு வச்சுக்கிடுங்களேன், கண்டிப்பா அவ தான் ஜெயிப்பா. இதனால காலேஜுக்கும் ரொம்ப பெருமை. அவளுக்கும் ஒரு கப்பு கிடைக்கும்ல அக்கா. ப்ளீஸ் அவகிட்ட கேட்டுட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, சரி நான் பேசுறேன் காவியா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ரேவதி நினைக்கிறாங்க, ஏன் சுவாதி கலந்துக்க முடியாதுன்னு சொல்றா, அவளை எப்படியாவது கலந்துக்க வச்சு அவளுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம சுவாதிய கன்வின்ஸ் பண்றதுக்காக ரேவதி இங்கேருந்து சுவாதியை போய் பாக்குறாங்க. சுவாதி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரேவதி நேரா சுவாதி கிட்ட போயிட்டு, சுவாதி, காவியா இப்பதான் ஃபோன் பண்ணா, இங்க பாரு, காலேஜ்ல காம்படிஷன் நடக்குதாம்ல பாட்டு போட்டிக்காக, நீ பாடுனீன்னா கண்டிப்பா உனக்கு தான் கப்பு. இங்க பாரு, நீ பாடுனீன்னா உனக்கு சினிமாவில எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்ல அப்படின்னு. சுவாதி சொல்றாங்க, அக்கா, நான் மட்டும் பாட்டு பாடினேன்னா அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது, அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, அதை பத்தி நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு ஜெயிச்சிட்டு வா, அதுக்கப்புறம் அம்மாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம். நீ அந்த கப்பு என் கல்யாணத்துக்காக நீ பரிசா கொடுக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட சுவாதியும், சரிக்கா, நீ இவ்வளோ சொல்றதுனால நான் கண்டிப்பா அந்த போட்டியில கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நீ கண்டிப்பா ஜெயிச்சு அந்த கப்பை கொண்டு வருவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட சுவாதியும் சரிக்கா அப்படின்னு சொல்ல ரேவதி அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை நம்ம கார்த்தி பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனுக்காக எல்லார ஏற்பாடுகளையும் தடபடலா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப ராஜா, சுவாதி, துர்கா, ரோகிணி 3 பேரும் வராங்க. அப்ப ராஜா சொல்றாரு, இவன் என்ன கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் தடபுடலா பண்றான், அடுத்த நொடியே அவன் மேல ஏதாவது ஒரு பழி வருது, ஆனா அவனே சரிப்படுத்துறான், அதுக்கப்புறமும் பழி வருது, அவனே சரிப்படுத்துறான், இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு துர்கா சொல்றாங்க. அப்பா, இவன் நல்லவன் பாதி கெட்டவன் பாதி இருக்கான்ப்பா அப்படின்னு. அதே நேரத்துல ரோகிணி சொல்றாங்க, சரி, எத்தனை நாள் இவன் இங்க இருக்க போறான், அவன் மேல தப்பி இல்லைன்னு உண்மையை நிரூபிச்சுட்டா இங்க இருப்பான், அப்படி நிரூபிக்க முடியலைன்னா இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு. அதே நேரத்துல சந்திரா வராங்க. இங்க பாருங்க, அவன் நல்லா ஏமாத்துறான் அக்காவை, இவன் எப்படிப்பட்ட ஃப்ராடு அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும், எத்தனை நாள் அவன் நடிச்சுக்கிட்டு இந்த வீட்டிலே இருக்க போறான் அப்படிங்கிறத நானும் பார்த்துறேன், கண்டிப்பா இவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான், அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இவன் பத்தின உண்மையான முகத்தை நான் அக்கா கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டு மறுவேளை பாக்குறேன் அப்படின்னு சந்திரா சொல்றாங்க. அப்ப துர்கா சொல்றாங்க, அவன் பண்ற ஒவ்வொரு விஷயம் நன்மைக தன்மையா தானே இருக்கு அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இதுதான் அவளோட பிளானே, இப்படி எல்லாத்தையும் நல்ல பிள்ளை மாதிரி செய்யற மாதிரி செஞ்சுட்டு கடைசியில ரொம்ப பெரிய ஆப்பு வைக்க போறான் அப்படின்னு. இதை கேட்டதோட ரோகிணி சொல்றாங்க, அப்படியா கூட இருக்கலாம் அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, இவன் எப்பேற்பட்ட கேடி, இவன் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான், கண்டிப்பா எதுக்காக இத்தனை பிரச்சனைக்கும் அமைதியா இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணி இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வரான் அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு அக்கா கிட்ட கண்டிப்பா நிரூபிப்பேன் அப்படின்னு சந்திரா சொல்றாங்க. அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரியை காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி ரூமை விட்டு வெளியில வராங்க. வீட்டுல டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து சாமுண்டீஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, டிரைவர் எல்லாத்தையும் அருமையா பண்ணியிருக்கான் அப்படின்னு. அப்பன்னு பார்த்து ஐயர் வராரு. ஐயர் வந்ததோட சாமுண்டீஸ்வரி ஐயருக்கு வணக்கம் சொல்லி வாங்க அப்படின்னு சொல்ல, ஐயர் சொல்றாரு, அம்மா, எல்லா ஏற்பாடுகளும் நல்லபடியா பண்ணியிருக்கீங்க, எல்லா பொருட்களும் வாங்கியாச்சா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இந்த ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணது என் வீட்டுல உள்ள டிரைவர் தான், அவர்கிட்ட கேட்டா மட்டும்தான் எனக்கு தெரியும், ஏன்னா அவர் தான் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்ப நம்ம கார்த்தி வராரு. கார்த்தி வந்ததோட சாமுண்டீஸ்வரி நேரா டிரைவரை பார்த்து, இங்க பாருப்பா டிரைவர், ஐயர் ஏதோ கேட்குறாரு பாரு அப்படின்னு சொன்னதோட ஐயர் நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா, பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கியாச்சா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, எல்லா பொருட்களும் வாங்கியாச்சு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயரை கூட்டிட்டு போறாங்க. ஐயரை கூட்டிட்டு போயிட்டு எல்லா பொருட்களும் இருக்கிற இடத்த காமிக்கிறாங்க. ஐயர் வந்துட்டு எல்லா பொருளையும் பார்த்துட்டு நேரா கார்த்தியை பார்த்து, பரவாயில்லப்பா, எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பா பண்ணியிருக்கா, உன் பேர் என்னப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, என்னை எல்லாருமே டிரைவர்னு தான் சொல்லுவாங்க, அதனால நீங்களும் டிரைவர்னே கூப்பிடுங்க அப்படின்னு. ஐயர் கேக்குறாரு, இங்க பாருப்பா, உனக்குன்னு ஒண்ணு பேர் இருக்கும்ல, அதை வச்சு கூப்பிடலாம்னு பார்த்தேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இந்த வீட்டுல எல்லாருமே என்னை டிரைவர்னு தான் கூப்பிடுவாங்க, அதே மாதிரி நீங்களும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு
கார்த்தி அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி வந்துட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் அந்த மகேஷும் மாயாவும் வராங்க, ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. அவங்க 2 பேரும் ஏற்பாடுகளை பார்த்துட்டு மகேஷ் சொல்றாரு, பாத்தியா எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பணக்காரங்கள்ல அதான் இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த சொத்து புறா நமக்கு வரப்போகுது, பணக்கார வாழ்க்கை வாழ போறோம் அப்படின்னு. 2 பேர் வராங்க. அப்ப நம்ம கார்த்தி அவங்க 2 பேரையும் வணக்கம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. 2 பேருமே வீட்டுக்குள்ள போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா பொண்ணுங்களை பார்த்து, சரி ரேவதி எங்க அப்படின்னு சொல்ல, ரேவதியை புடவை கட்டி கூட்டிட்டு வராங்க வெளியில. ரேவதி அவ்வளோ அழகா இருக்காங்க. ரேவதியை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரொம்ப அழகா இருக்கம்மா புடவையில அப்படின்னு சொல்ல, அப்ப சுவாதி சொல்றாங்க, அம்மா அக்காவுக்கு இந்த அழகு எங்கேருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, ஏண்டி அப்படின்னு. சுவாதி சொல்றாங்க, உங்ககிட்ட இருந்து தான் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி வெக்கப்பட்டு சிரிக்க, அப்ப துர்கா சொல்றாங்க, அம்மா நீங்க வெக்கப்பட்டு சிரிக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என் கையில் ஃபோன் இல்லையே, இல்லைன்னா நான் இன்னொரு ஃபோட்டோ எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்னை கிண்டல் பண்ணது போதும் அப்படின்னு. அதே நேரத்தில் மகேஷும் மாயாவும் வராங்க. அப்போ மாயா வந்துட்டு நேராக மேடம் அப்படின்னு கூப்பிட சாமுண்டீஸ்வரி அவங்கள வீட்டுக்குள்ளே வரவேற்கிறாங்க. மகேஷ் நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து நின்னத்தோட சுவாதி நேரா மகேஷை பார்த்து, இங்கே பாருங்க, இன்னைக்காவது அந்த சட்டை பட்டன் போடுறதை எடுத்தா என்ன அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாரு சுவாதி, அந்த சட்டை பட்டன்னாலதான் எனக்கே அந்த மாப்பிள்ளையே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு. அப்ப சுவாதி சொல்றாங்க, அந்த சட்டை பட்டன் எதுக்காக போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, பட்டன் போடுறதுக்கு தானே இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு. அப்ப துர்கா சொல்றாங்க, அந்த சட்டை பட்டனை எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு. அப்ப சுவாதி சொல்றாங்க, இந்த பட்டனை போட்டதோட ஜோலக்காட்டு பொம்மை மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இப்ப எதுக்கு மாப்பிள்ளைய எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, பரவாயில்ல மேடம், அவங்க சின்ன பொண்ணுங்க தானே, கலாய்ச்சிட்டு போறாங்க அப்படின்னு. இது கேட்டதோட சுவாதி சொல்றாங்க, மாப்பிள்ளை ரொம்ப அமைதியா இருக்காரு அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, அதனாலதான் இந்த மாப்பிள்ளையே ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க மாப்பிள்ளை, உங்க சட்டை பட்டனை யாராவது கயட்டணும் அப்படின்னு சொன்னாங்களாம், உங்களுக்கான உரிமையை நீங்க விட்டு கொடுக்காதீங்க, அந்த சட்டை பட்டனை நீங்க எப்பவுமே கயட்டக்கூடாது அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷ் சிரிக்கிறாரு. அப்ப மயில்வாகனம் நேரா அவங்க சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அத்தை இந்த பையனுக்கு என்ன சொன்னாலும் கேட்பாரு போல அப்படின்னு சொல்லி சிரிச்சு கிண்டலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மகேஷ் நினைக்கிறாரு, இன்னும் எத்தனை நாள் இந்த மாதிரி சிரிச்சு கிண்டலா பேசுவீங்க, இந்த வீட்டோட அதிகாரம் என் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் இந்த வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தரையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மகேஷ் நினைக்கிறாரு. மாயா நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் எங்களால எந்த ஏற்பாடுகளும் பண்ண முடியல, எங்க கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை, இருந்தாலும் நீங்க எங்களுக்கு உதவி பண்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த மாதிரி யாருக்குமே வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சதே உன் புருஷன் தம்பியோட குணம் தான், மாப்பிள்ளையோட குணம் அவ்வளோ அருமையா இருக்கு, அவர் யாருக்குமே இது வரைக்கும் துரோகம் பண்ணியிருக்க மாட்டாரு போல, அவர் ரொம்ப அமைதியா இருக்காரு, என் பொண்ணை நல்லபடியா பார்த்துப்பாரு, அதோட இந்த வீட்டோட மாப்பிள்ளை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அவரும் வீட்டோட மாப்பிள்ளையும் ஆகுறேன்னு சொல்லிட்டாரு, ரேவதிக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா உங்க பையனை நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆவேன், இதுல எந்த தடங்கள் வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மகேஷ் நினைக்கிறாரு, அப்பாடா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாலுமே இந்த மேடமே நம்மளை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, நம்மளுக்கு இனிமே எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக அவங்கள பார்த்து, இங்கே பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பந்தக்கால் நடுற விழா நடக்க போகுது, வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நேராக போகிறாங்க. அங்கே பந்தக்கால் நடுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ மகேஷும் மாயாவும் வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நிற்கிறாரு, வீட்டில் உள்ள எல்லாரும் நிற்கிறாங்க. அப்போ ஐயர் வந்துட்டு பூஜையை ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து சாமுண்டீஸ்வரி ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வாசலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2-3 தடவை இதே மாதிரி சாமுண்டீஸ்வரி ஃபோனையும் வாசலையும் பார்த்ததோட நம்ம ராஜா நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட, சாமுண்டீஸ்வரி என்ன நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ முதல்லேருந்து ரோட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கம்மா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை என் டாக்டர் வந்துட்டு, என் ஃப்ரெண்டு டாக்டர் வந்துட்டு வரேன்னு சொன்னான், ஆனால் இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் வரலையே அப்படின்னு ராஜா கேட்குறாரு. என்னம்மா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இல்லைங்க அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வந்தப்போ அப்படி ஒரு பிரச்சனை ஆகிட்டு
அதுக்கப்புறம் பொண்ணையும் மாப்பிள்ளையும் என்னால் அவகிட்ட காமிக்க முடியல. அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. அதனால தான் எப்படியாவது அவள் வருவா அப்படின்னு வெயிட் பண்ணேன். அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கான், அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் இன்னும் காணோம் அப்படின்னு. இதை கேள்விப்பட்டதோட அந்த மாயாவுக்கும் அந்த மகேஷுக்கும் பயம் தாங்க முடியல. அப்போ மகேஷும் மாயாவும் திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ நம்ம சாமுண்டி சரி நேராக மகேஷை பார்த்து இங்கே பாருங்க என்னாச்சு அப்படின்னு சொல்ல மகேஷ் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ மாயா நைஸாக மகேஷை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, இந்த லேடி டாக்டரை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது போலையே, எப்படியாவது அந்த பொம்பளை இங்கே வரவிடாமல் தடுக்கணும். நிச்சயதார்த்தத்தில் எப்படியோ வரவிடாமல் நம்மளை பார்க்க விடாமல் தடுத்தாச்சு, அதே மாதிரி இன்றைக்கும் எப்படியாவது தடுக்கணும். எப்படி தடுக்கிறது அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்காங்க அந்த மாயா. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நிற்காது. உனக்கும் ரேவதிக்கும் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்தே தீரும். கண்டிப்பாக நடத்தி வைக்காமல் விட மாட்டேன். சரி இங்கே பாரு, நீ போயிட்டு அங்கே நில்லு. நான் எங்கே அப்படின்னு கேட்டால் வாஷ்ரூம் போயிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி நீ அப்படியே மலிப்பிடு அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் மாயா நேராக ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. நேராக வெளியில் வந்துட்டு ஒரு ஆட்டோவை பிடிக்கிறாங்க, ஆட்டோவில் ஏறுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த டாக்டர் வந்துட்டு ஒரு பேஷண்ட்டை கவனிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ஜஸ்ட் வைரல் ஃபீவர் தான், நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகிரும், இந்த டேப்லெட்ஸை மட்டும் கண்டினியூவாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் வந்துட்டு டயத்தை பார்க்குறாங்க. பார்த்தா பந்தக்கால் நடுறதுக்கான டைம் ஆகிருச்சு. அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக கால் பண்ணுறாங்க. அப்போ டாக்டர் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எங்கே தாண்டி இருக்க, இங்கே பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாச்சு, மாப்பிள்ளை எல்லாரும் வந்தாச்சுமா அப்படின்னு. அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த மாயா ஆட்டோவில் ஏறிட்டு, நம்ம என்ன பண்ணுறது, அன்னைக்கு எப்படியோ அந்த டாக்டர் இங்கே வரதை தடுத்தாச்சு, அதே மாதிரி மறுபடியும் அவளை எப்படி தடுக்கிறது அப்படின்னு மாயா யோசிக்கும் பொழுது மாயாவுக்கு சரியான பிளான் ஒன்று சிக்குது. அன்றைக்கி ஒரு நாள் ஒரு ஷாப்புக்குள்ளே போகும் பொழுது, அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது ஒரு நர்ஸ் வந்துட்டு இந்த மருந்தை கொண்டு போய் எதுக்கு பேஷண்ட்டுக்கிட்ட வச்சுருந்த, இது எவ்வளோ பெரிய ஆபத்தான மருந்து தெரியுமா, இதை சாப்பிட்டா சுத்தமாக மயங்கி தான் கிடப்பாங்க, அவங்க உயிருக்கே ஆபத்து, இதை போய் எதுக்கு கொண்டு போய் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஸோ இது வந்து நம்ம மாயாவுக்கு ஞாபகம் வருது. அப்போ அந்த மருந்தை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு மாயா யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாயா எப்படி அந்த டாக்டரை வந்து வரவிடாமல் ஸ்டாப் பண்ண போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி மாயா எங்கே அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிப்பாரா, ஒருவேளை மாயா இல்லாத நேரத்தில் மல்லிகாவுக்கும் ஆபத்து வந்ததை நம்ம கார்த்தி கண்டுபிடிப்பாரா, சாமுண்டீஸ்வரியும் உண்மையை கண்டுபிடிப்பாங்களா, கார்த்தி எப்படி ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்ற போகிறாரு அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸை நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நியூ வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கூடவே நம்ம சேனலில் ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் இருக்குது. கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சர்ப்ரைஸ். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலில் கமெண்ட் பண்ணிடுங்க.